சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது இருக்கும் சூழலில் +2 முடித்து அடுத்து என்ன கல்லூரியை தேர்வு செய்வது, எந்த பாடப்பிரிவை, எந்த துறையை தேர்வு செய்வது என்பது குறித்து மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் பல்வேறு கேள்விகள், பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கும். தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்று சொல்லக்கூடிய பட்டய கணக்காளர் போன்ற மேனேஜ்மெண்ட் படிப்புகளை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்கள் அதீத ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு விடை காணும் நிகழ்ச்சி தான் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி. அடுத்ததாக சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட்ஸ் போன்ற மேனேஜ்மெண்ட் படிப்புகளை முழு நேரமாக செயல்படுத்தி வரும் உலகத்தரம் வாய்ந்த பட்டய கணக்காளர்களை உருவாக்கி வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இக்கல்லூரியின் சிறப்புகள் குறித்து நாம் தற்பொழுது பார்க்கலாம். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட்ஸ் மற்றும் கம்பெனி செக்ரட்டரிஸ் உள்ளிட்ட மேனேஜ்மெண்ட் தொழில் படிப்புகளுக்கான தேவைகள் உலக அளவில் அதிகரித்து வருகிறது. தமிழக மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக தொடங்கப்பட்டது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் பசுமை நிறைந்த வளாகத்துடன் அமைந்துள்ளது இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கல்லூரியில் உள்ள 8 வகுப்பறைகளிலும் ஒவ்வொரு வகுப்பறைகளுக்கும் 60 மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இக்கல்லூரி. தொலைதூரத்து மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் ஹாஸ்டல் வசதிகளுடனும் உள்ளூர் மாணவர்களுக்கு வாகன வசதிகளுடனும் செயல்பட்டு வருகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கல்லூரி வளாகம் முழுவதும் வைஃபை வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கான பிரத்யேக கம்ப்யூட்டர் லேபும் உள்ளது. இது தவிர மாணவர்கள் தங்களது அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ள மேனேஜ்மெண்ட் படிப்புக்கான அனைத்து நூல்களும் கொண்ட நூலகமும் செயல்பட்டு வருகிறது. உலக பொருளாதாரத்துடன் இந்தியா போட்டி போட்டு வரும் இந்த தருணத்தில் உலகத்தரம் வாய்ந்த பட்டய கணக்காளர்களை உருவாக்கி வருகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக CA, CMA, CS உள்ளிட்ட உங்களின் பல்வேறு கேள்விகளுக்கு விடை காணும் வகையில் உங்களுக்கு கேள்விகளுக்கு விடையளிக்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G. மணிகண்டன் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்பொழுது CA, CMA, CS உள்ளிட்ட ஒரு சின்ன ஒரு முன்னுரை தாங்க. தற்பொழுது இந்த துறை எப்படி இருக்கிறது, இந்த படிப்பு எப்படி இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிச்சு முடிச்ச பிறகு அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னர். அதற்கு அடுத்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது, வேலையில்லாத திண்டாட்டம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அடுத்த நிலையில மாணவர்கள் தனியார் வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தார். ஆனா இப்ப நிலைமை வேற மாதிரி இருக்கு. என்னன்னா மாணவர்கள் படித்து முடித்த பிறகு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவில் தொடங்கப்பட்ட வியாபார நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கு. பொதுவாக ஒரு வியாபார நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட முறையில செயல்பட முடியாது. அவங்களுக்கு வருமான வரி சட்டங்கள், GST மாதிரியான சட்டங்கள், வரி சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுடைய உதவி தேவை அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட்டுடைய உதவி தேவை. ஒருவேளை இந்த நிறுவனங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற மெத்தட்ல செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி செக்ரட்டரிஷிப் முடிச்சவங்களுடைய உதவி தேவைப்படும். அப்ப என்ன ஆகுதுன்னா வியாபார நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் இவற்றினுடைய வளர்ச்சி கடந்த 10-15 ஆண்டுகள்ல அபரிமிதமா இருக்கிறதுனால அது சார்ந்த படிப்பான CA, CMA மற்றும் CS படிப்புகள் படிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா கூட நம்ம கேட்கிற கேள்வி, நீ டாக்டர் ஆக போறீங்களா, இன்ஜினியரிங் ஆக போறீங்களான்றது. ஆனா அந்த காலகட்டத்திலையும் இந்த CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி என்ற படிப்பு ஒரு பெரிய சமூக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாகத்தான் இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு MBBS படிச்சவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் மருத்துவமனைகளிலோ அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகளிலோ மருந்தகங்களிலோ தான் இருக்கும். அவங்களால வேற ஒரு வகையான நிறுவனங்கள்ல பணிபுரிய முடியாது. அதே மாதிரிதான் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கும். ஆனா இந்த CA, CMA மற்றும் CS படித்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் லாப நோக்கத்தில் செயல்படும் எல்லா நிறுவனங்களிலும், வியாபார நிறுவனமாக இருக்கலாம், சேவை நிறுவனமாக இருக்கலாம், உற்பத்தி நிறுவனமாக இருக்கலாம். ஸோ அதுல குறிப்பா சொல்லணும்னா ஒரு கல்வி நிறுவனங்கள், ஒரு பள்ளிகள், கல்லூரிகள், அல்லது கேளிக்கை நிறுவனங்கள், மீடியா துறை, தங்கும் வசதிகளை ஏற்படுத்தி தரும் ஹோட்டல்கள், மாலு, அந்த மாதிரியான வியாபார வளர்ச்சி அதிகமா இருக்கிற காலகட்டத்துல அனைத்து வகையான நிறுவனங்கள், இப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர், கார், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எல்லா நிறுவனங்களுக்குமே இவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஸோ இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸ் +2 முடிச்ச ஒரு மாணவர் எடுத்து படிக்கிற ஒரு படிப்பு. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்னு, சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு. ஸோ இதை முடிச்சவர் இந்த கல்வி நிறுவனங்கள், சிஏ எடுத்துக்கிட்டோம்னா தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அந்த கல்வி நிறுவனத்துல உறுப்பினர் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணலாம்னா சொந்தமாக பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தணிக்கையாளர், ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அவங்க சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்கும் செல்ல முடியும். வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண வேலை வாய்ப்பு கிடையாது. பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு இவங்க கையில கொடுக்கப்படும். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா சிஎஃப்ஓன்ற டெசிக்னேஷன், பினான்ஸ் மேனேஜர்ஸ், டாக்ஸ் மேனேஜர்ஸ், அந்த மாதிரியான உயர் பதவிகள், அந்த நிறுவனங்களை வழி நடத்தி செல்லும் பதவிகள். ஸோ அவங்களுடைய பினான்சியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவுவாங்க. அல்லது அவங்களுடைய வரி சட்டங்கள் சரியாக கையாளப்படுகின்றனவா, அரசு சொல்லுகின்ற வழிமுறையில் அவர்களுடைய கணக்கு புத்தகங்கள் தயாரிக்கப்படுகின்றனவா, வரிகள் செலுத்தப்படுகின்றனவா அப்படின்றத என்ஷூர் பண்றது தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் சிஎம்ஏ படித்தவர்களுடைய வேலை. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த படிப்பினுடைய அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது சாதாரண சிறு குறு நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய நிறுவனங்கள், கோடிகளில், பல 1000 கோடிகள்ல முதலீடு செய்த நிறுவனங்கள். ஓகே, அது லாப நோக்கத்துல செயல்படலாம், அல்லது சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மாதிரியும் இருக்கலாம். எங்கெல்லாம் வரவு செலவு இருக்கிறதோ, எங்கெல்லாம் லாபம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதோ, அல்லது எங்கெல்லாம் வரி சட்டங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த சிஏ முடித்தவர்களுடைய உதவி தேவை. நிச்சயமா சார். இன்னும் நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. காலர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. பாலமுருகன் ராஜபாளையத்திலிருந்து இணைப்பில் இருக்கார். பாலமுருகன், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். அதாவது ப்ளஸ் டூ பையன் படிச்சுட்டு இருக்காங்க சார். சார் ஓகே, வணக்கம் சார். ஓகே, அவங்க +2 முடிச்ச உடனே இப்போ சிஏ, டைரக்ட் சிஏ போறதுன்னா எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்ல அந்த கோர்ஸ் இருக்குதாங்களா சார்? சிஏன்ற கோர்ஸ் இப்பதான் உங்க பையன் +2 படிச்சிட்டு இருக்காரு இல்லையா? +1 முடிச்சுட்டு +2 படிச்சிட்டு இருக்காரு. ஓகே, இப்பவே நீங்க பிளான் பண்றீங்க, கேட்க சந்தோஷமா இருக்கு. சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கு முழு நேர கல்லூரி அப்படின்றது இந்தியாவிலேயே முதலில் தொடங்கப்பட்டது நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தான். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்கு. வேற எங்கேயுமே முழு நேர கல்லூரி கிடையாது. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொழிற்படிப்பு அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாம இந்த படிப்புகள் நீங்க நேரடியா கல்லூரிக்கு போய் படிக்கணும்ன்றது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உதவியோட, பிராக்டிக்கல் ட்ரைனிங்கோட படிக்கணும்ன்றதுனால இந்த கல்வி நிறுவனங்கள் அந்த மாதிரி நீங்க கல்லூரிக்கு போய் படிக்கணும்ன்றத வற்புறுத்தல. ஆனா அதை காரணமா வச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டியூஷன்ஸ் மாதிரி போய் படிக்கிறது, இல்ல எக்ஸாம்க்கு முன்னாடி மட்டும் கோச்சிங் எடுத்துட்டு படிக்கிறதுன்ற தவறான வழிமுறைகளை கையாளுறாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி இந்த படிப்புகளுக்கு ஒரு முழு நேர கல்லூரியை திறந்து இதற்கான பயிற்சிகளை கடந்த 15 வருடமா கொடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த கம்பெனி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸை உருவாக்கிட்டு வராங்க. சார், அடுத்த இன்னொரு நேயரும் அழைப்பில் இருக்காரு. பிரசன்யா மயிலாடுதுறையிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஹலோ சார், நான் பிகாம் 12th இப்போதான் சார் முடிச்சிருக்கேன். நான் டைரக்டா பிகாம் சிஏ படிக்கிறது நல்லதா, இல்ல பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கிறது நல்லதா சார்? உங்களோட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்கள் இந்த படிப்புக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறது +2 முடிச்ச உடனே இமீடியட்டா படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் என்ற ஏதாவது ஒரு படிப்பு. ஓகே, இப்ப நீங்க +2 முடிச்சிருக்கீங்கன்னா இந்த படிப்புல உடனடியா சேர முடியும். உங்களுக்கு தகுதி இருக்கிறது, அதற்கான தகுதி இருக்கிறது. நீங்க டிகிரி படிச்சுட்டு படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்க டிகிரி படிச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க கட்டாயமா ஒரு 3 வருடத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். +2 முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா இந்த படிப்புல சேர்ற மாணவர்கள் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அப்படின்றது மிக அதிக அளவுல இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கம்பேர் டு டிகிரி முடிச்ச மாணவர்கள்
+2 முடிச்ச மாணவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில தேர்ச்சி பெறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 10th +2 எல்லாம் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. 8 மணி நேரம் ஸ்கூல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து டியூஷன்ஸ் போய் படிக்கிறதோ அல்லது வீட்லயே வந்து கட்டாயமா அவங்களோட பேரண்ட்ஸ் உடைய ஒத்துழைப்புல படிக்கிற மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதே சிஸ்டமை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள் ஒரு தொழிற்படிப்பு அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் நீங்க செலவு பண்ணி படிச்சீங்கன்னா எளிதாக இந்த படிப்புகளை வந்து நீங்க முடிக்க முடியும். அதனால இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியே +2 பாஸ் அப்படின்றதுதான். அதனால உடனடியா நீங்க இந்த படிப்புல சேர முடியும். டிகிரி படிக்கிறதுன்றது உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க வீணடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த வகையிலும் நீங்க டிகிரி முடிச்சா இந்த படிப்பு ஈஸியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து தான். ஸோ ஒருவேளை இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தவறில்ல, அந்த டிகிரியை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த கோர்சஸ்ல சேர முடியும். இப்ப +2 முடிச்ச மாணவர்கள் உடனடியா சேருவதும், இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அந்த டிகிரியை முடிச்சுட்டு சேர்றதுன்றதுதான் சிறந்தது. நிச்சயமா சார், நிறைய மாணவர்கள் நமக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய ஃபோன் காலில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததான் சென்னையிலிருந்து லோகேஸ்வரன் இணைஞ்சிருக்கார். லோகேஸ்வரன், உங்க கேள்வியை கேட்கலாம். லோகேஸ்வரன். ஹாய், ஹலோ சார். உங்க கேள்வி நான் பிகாம் ஜெனரல் படிச்சுட்டு இருக்கேன் சார். சிஏ இப்போ ஃபவுண்டேஷன் எழுத போகிறேன். எது சார் பெனிஃபிட், சிஏவா சிஎம்ஏவா சார்? ஓகே, இப்படியும் ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா சிஏ சிஎம்ஏ இந்த 2 படிப்புகளும் ஒரே மாதிரியான படிப்பு தான். இந்த துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 2 படிப்புகளையும் முடித்த ஒருத்தர் பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கிற பொறுப்புல சேர போறாங்க. இந்த 2 படிப்புல எந்த படிப்பு சிறந்தது அப்படின்ற கேள்வியை விட எந்த படிப்பு உங்களுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடிப்பதற்கு 5.5 ஆண்டு காலம் ஆகும். சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதை நீங்க 4.5 வருஷத்துல முடிக்க முடியும். ஸோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுதே முதல் முன்னுரிமை வந்து சிஏக்கு கொடுக்குறோம், அடுத்து சிஎம்ஏக்கு கொடுக்குறோம், அதற்கு அடுத்தாற்போல் சிஎஸ் படிப்புகளுக்கு கொடுக்குறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு காலம் அதிகமாகிற படிப்பு. அது மட்டும் இல்லாம அதனுடைய நீங்க படிக்க வேண்டிய சிலபஸ் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு சிஎம்ஏ. ஸோ ஒருவேளை நீங்க வந்து விரைவில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்க சிஎம்ஏ படிப்புகள் எடுத்து படிக்கலாம். ஆனா நம்ம வரிசைப்படுத்தி இருக்கிறது இந்த படிப்புகள்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள், இந்த படிப்புகளை முடித்த பிறகு நீங்கள் ஈட்ட போகும் வருமானம், மாத சம்பளம், அல்லது நீங்க தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வந்து கருத்துல வச்சுட்டு தான் நம்ம வரிசைப்படுத்தி இருக்கிறதே சிஏ சிஎம்ஏன்னு வரிசைப்படுத்திருக்கிறோம். முதல் முன்னுரிமை வந்து சிஏக்கு கொடுக்கப்படுகிறது, அடுத்தது சிஎம்ஏக்கு. ஆனா வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2 படிப்புக்கும் வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு. இந்திய அளவுல மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்க 3 வருட காலம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மாத காலம் வந்து கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து 3 வருஷம் ஒருத்தர்கிட்ட நான் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சிஎம்ஏக்கு போக முடியும். ஸோ மொத்தத்துல வேறுபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஏ படிப்புகள்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், டாக்ஸ் கிளாஸ் லைக் இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், டாக்ஸ் கிளாஸ்க்கு இருக்கிற வெயிட்டேஜை விட காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றதுதான் சிஎம்ஏ முடித்தவருடைய முக்கியமான வேலையாக இருக்கும். வேலைன்னு சொல்றதை விட முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கும். அல்லது ஒரு உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருட்களுடைய அடக்க விலை என்ன, அந்த பொருட்களுக்கு என்ன விற்பனை விலை நிர்ணயம் செய்தால் அந்த நிறுவனம் லாபத்தில் செல்லும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது தான் இந்த சிஎம்ஏ முடித்தவர்களுடைய வேலை. ஸோ நீங்க வந்து எளிமையான படிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது சிஎம்ஏ சிறிதளவு எளிமையா இருக்கும், அதை விட உங்களுக்கு சிஏ வந்து ஓரளவுக்கு கடினமாக இருக்கும். மணிகண்டன் சார், அடுத்ததா அரியலூர்ல இருந்து சாமிநாதன் சந்தேகத்தோட இணைந்திருக்கிறார். சாமிநாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், நீங்க கேள்வியை கேட்கலாம். சார் பையன் வந்து +2 3rd குரூப் முடிச்சிருக்காங்க சார், தமிழ் மீடியம். நம்ம காலேஜ் சேரும்போது தமிழ் மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்ச அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஓகே சார், இப்போ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம் அப்படின்ற வேறுபாடு தேவை கிடையாது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் பலதரப்பட்ட மாணவர்கள், அதாவது தமிழ்நாடு பாடத்திட்டத்துல படிச்சவங்க அல்லது சிபிஎஸ்சியில படிச்சவங்க
அல்லது தமிழ் வழி கல்வி, அரசு பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வழி கல்வி படிச்சவங்க இல்லது ஆங்கில வழி கல்வி படிச்சவங்கன்னு சொல்லி பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து இங்க படிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ் மீடியம் படிச்சாங்கன்ற காரணத்தினால இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. ஓகே, ஸோ மற்ற எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லயும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் தான் இது. நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே எல்லாருக்கும் மனசுல இருக்கிறது என்னன்னா அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கணும் பிளஸ் டூல, அல்லது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும், அல்லது அவங்க வந்து ஆங்கில வழி கல்வியில படிச்சிருக்கணும், அதிகமான கல்வி கட்டணம் செலுத்தணும், அல்லது சமூகம் சார்ந்த கோட்டாஸ் இருக்கும், எனக்கு வந்து சீட் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஆனா சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவுமே கிடையாது. ஓகே, அதுவும் குறிப்பா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில இந்த படிப்புகளுக்கான பாடத்திட்டம் எப்படி வகுத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வர மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த பாடங்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே உங்களுக்கு ஆங்கில வழி கல்வியில தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணமே நம்ம முடிச்ச பிறகு நம்ம செய்ய போகும் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த படிப்பை முடித்தவர்கள் வந்து பல கோடிகளில் முதலீடு செய்த பெரிய நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், வெளிநாடுகளில் தன்னுடைய கிளைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்கள்ல வந்து வேலை செய்ய போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆங்கில புலமை அவசியம். அந்த பாடங்கள் எல்லாமே அதற்கான தேர்வுகளும் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியில தான் நடத்தப்படுகிறது. ஒருவேளை மாணவர்கள் வந்து தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில முதல் 3 மாதங்கள்லயே அந்த மாணவர்களுக்கு தேவையான அந்த ஆங்கில புலமை, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாணவர்கள் வந்து ஆங்கில வழி கல்வி படித்த மாணவர்களோட சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கான பாரபட்சம் எதுவுமே கிடையாது. ஸோ மாணவர்கள் வந்து மதிப்பெண் எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஆங்கில வழி கல்வியில சிபிஎஸ்இல படித்த மாணவர்கள் என்ன மதிப்பெண்கள் எடுக்கிறார்களோ அதை விட அதிகமாகவும் தமிழ் வழி கல்வியிலையும் அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல படித்த மாணவர்களும் மதிப்பெண் எடுக்கிறாங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முக்கியமா நிறைய மாணவர்கள் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து இங்க தங்கி படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் பயோ மேத்ஸ் முடிச்சவங்க, செகண்ட் குரூப் படிச்சவங்க சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வி திட்டங்கள் எப்படி வகுக்கப்பட்டு இருக்கிறதுனா, நீங்க +1 +2ல நீங்க எந்த குரூப் வேணா எடுத்து படிச்சிருக்கலாம். நீங்க வந்து இந்த பாடங்கள்ல சிஏ, சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுதான் முதல் நிலை. அந்த முதல் நிலையில தான் இந்த படிப்புகளுக்கான அடிப்படை கல்விகள் எல்லாமே கொடுக்கப்பட போகிறது. அதனால நீங்க வந்து +1 +2ல எந்த குரூப் படிச்சிருக்கீங்க அப்படின்றது அவசியமே கிடையாது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 10th என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம +1 +2 குரூப்ஸ் வந்து சேர்த்து விடுறோம். குறிப்பா சொல்லணும்னா 10th அதிகபட்ச மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவருக்கு அவங்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள் இல்ல ஆசிரியர்கள் கொடுக்குற முக்கியமான அறிவுரை, நீ வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்க, கணக்குல அறிவியல்ல நல்ல மதிப்பெண் இருக்குன்றதுனால நீ சயின்ஸ் குரூப் படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை காரணமா வச்சு நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா +1 +2ல வந்து பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ படிச்ச மாணவர்கள் வந்து ஒரு சிலர் 10வதுல நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாலும் +1 +2ல சயின்ஸ் குரூப் படிக்கிற காரணத்தினால குறைவான மதிப்பெண் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது அவங்க வந்து +1 +2ல நல்ல மார்க் எடுத்துட்டு அவங்க எதிர்பார்த்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் எம்பிபிஎஸ், பிஇ மாதிரியான படிப்புகள்ல சேரும்போது நிறைய தடைகள் வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அல்லது +2ல வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருந்தா தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். ஏன்னா வந்து +2 முடிச்சுட்டு வர மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்தியால பாத்தீங்கன்னா பல லட்சங்கள்ல இருக்கு. ஆனா இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இருக்கிற சேர்க்கை எண்ணிக்கை வந்து சில ஆயிரங்கள்ல தான் இருக்கு. ஸோ இதனாலேயே என்ன பண்றாங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்ல அப்படின்ற மனக்கவலைக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு அவங்கள வந்து நம்ம சாதாரண ஒரு பட்டப்படிப்பை படிக்க சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அடுத்து சைக்கலாஜிக்கலா அவங்க அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஆனா இந்த சிஏ, சிஎம்இ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க +1 +2ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கிறீங்கன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்க பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக பிளான் பண்ணி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி எந்த பேப்பர் சொன்னா படிச்சிருக்கலாம். அல்லது அக்கௌண்டன்சி, காமர்ஸ்ல கூட நீங்க பிசினஸ் மேக்ஸோ இல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்து படிச்சிருக்கலாம். நீங்க வந்து பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு இந்த சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புல ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். மேலும் குறிப்பா சொல்லணும்னா, நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்கன்றது கூட அவசியம் கிடையாது. ஒருவேளை இப்ப நீங்க +2 முடிச்சாச்சு, அடுத்ததா ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிஏ பற்றிய விழிப்புணர்வு இல்லாத சமயத்துல நீங்க டிகிரிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்க டிகிரியில என்ன ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கீங்கன்ற கொஸ்டினும் உங்களுக்கு ரைஸ் ஆகாது. நீங்க வந்து பிகாம், பிபிஏ மாதிரியான காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் படிச்சிருக்கலாம், அல்லது பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரியான சயின்ஸ் குரூப், குறிப்பா சொல்லணும்னா பிஇ மாதிரியான தொழில் படிப்புகள் கூட நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ அந்த படிப்பை நீங்க வெற்றிகரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இதுல ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிச்சு நீங்களும் ஆடிட்டர் ஆக முடியும்.
சார் அடுத்ததாக காலர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார், தாம்பரத்திலிருந்து அஸ்வினி. அஸ்வினி, உங்க கேள்வி என்ன? சார் ஹலோ நீங்க லைன்ல இருக்கீங்க, கேட்கலாம். ஓகே சார். இப்போ நாங்கள் பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் குரூப் எடுத்திருக்கோம் சார் காலேஜில் 12th முடிச்சுட்டு. இப்போ நெக்ஸ்ட் அது கூடவே சிஏ நம்ம பண்ணலாமா, ஈஸியாக இருக்குமா அப்படின்றதுக்காக கேட்டிருக்கேன் சார். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு ஏற்கனவே முடிச்சு இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்க அடுத்த சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புல ஏதாவது ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்களோட டிகிரியை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. அந்த டிகிரியை முடிக்கும்போது மிக கவனமாக படித்து உங்களுடைய டிகிரியில 55% மேல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, +2 முடிச்ச பிறகு இந்த படிப்புல சேரும் பொழுது உங்களுக்கு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள் இருக்கும். நான் சொல்றது சிஏ மற்றும் சிஎம்ஏல. இதே நீங்க சிஎஸ் படிக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு சிஎஸ், இஇடி அப்படின்ற மாதிரி முதல் நிலை, அடுத்து ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள்ல இந்த படிப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு சேருவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. +2 நீங்க பாஸ் பண்ணிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதனுடைய முதல் நிலையான ஃபவுண்டேஷன்ல சேர்ந்துடலாம். ஆனா நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, கூடுதலா இன்னொரு 3 வருஷத்தை செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகள்ல 2ஆம் நிலையான இன்டர்மீடியட்குள்ள டைரக்டா சேர முடியும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், பிகாம், பிபிஏ மாதிரியான காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல உங்களுடைய டிகிரியை படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரியில 55% மேல மதிப்பெண் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த முதல் நிலையான ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் கிடைக்கும். நீங்க நேரடியாக இன்டர்மீடியட் சேரலாம். அப்படி ஒருவேளை நீங்க அறிவியல் துறை சார்ந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஇ மாதிரியான படிப்புகள் படிச்சிருந்தீங்கன்னா அதுல 60% மேல மதிப்பெண்கள் இருக்கும் பொழுது நீங்க நேரடியாக இன்டர்மீடியட் சேர முடியும். ஏன்னா நீங்க ஏற்கனவே +2 முடிச்சுட்டு 3 வருஷம் டிகிரிக்காக செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்க இன்னொரு 5.5 வருஷம் செலவு பண்ணி சிஏ படிக்கிறத விட அதுல ஒரு 6 மாதத்துல இருந்து 1 வருடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை குறைச்சிக்க முடியும். ஸோ என்னுடைய அறிவுரை நீங்க இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த டிகிரியில 55% அல்லது 60%க்கு மேல மதிப்பெண் எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா நான் பிகாம் படிக்கும்போது கூடவே நான் சிஏ படிக்கலாமா அப்படின்ற கேள்வி எழக்கூடாது. நீங்க எந்த படிப்புல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. நீங்க 2 படிப்பையும் சேர்த்து படிக்கும்பொழுது மதிப்பெண்கள் குறைவா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பிகாம் பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பர்னு சொல்லி 6 செமஸ்டர் மொத்தம் 30 பேப்பருக்கு நீங்க எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருக்கு. அதை கூடவே நீங்க சிஏ படிப்புல கவனம் செலுத்த முடியுமா? ஏன்னா சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு நீங்க ஒரு நாளைக்கு 10 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்க கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு இருக்கீங்க பிகாம் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா இந்த சிஏ படிப்புகளுக்கு தேவையான நேரத்தை செலவு பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க நான் கூடவே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட ஒருவேளை தேர்வுக்காக நீங்க உங்களை தயார் செய்து கொள்ள முடியுமே தவிர நீங்க ஒரு கற்று தேர்ந்த ஒரு ப்ரொஃபசர்ஸ் கிட்ட இதுக்கான ட்ரைனிங் எடுக்க முடியாது, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ண முடியாது. அல்லது இந்த கோர்சஸ் நீங்க எக்ஸாம் அளவுல பாஸ் பண்ணா கூட பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிஏ, சிஎம்ஏல நேரடியாக இன்டர்மீடியட் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. சார் இப்ப அடுத்ததா சென்னையிலிருந்து சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சீனிவாசன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார் இப்போ எங்க மனைவி 32 ஏஜ் ஆகுது. அவங்க +2ல மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. ஹலோ. ஓகே சார் இப்போ 32 ஏஜ் ஆகுது. அவங்க +2 மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அந்த இப்போ அதை படிக்க முடியுமா? அவங்க அந்த சிஎம்ஏ படிக்க முடியுமா? அதை வீட்டில இருந்தே படிக்க முடியுமா? ஓகே. நீங்க மொத்தம் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்னு என்னன்னா அவங்க +2 லாங் பேக் படிச்சிருக்காங்க, இப்ப 32 வயசு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அவங்க படிக்க முடியும். இந்த படிப்புகள் அதாவது சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளுமே ஒரு தொழில் படிப்பு. இந்த படிப்புகள்ல இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமே அதுதான். நிறைய பேருக்கு இடையில பிரேக் வந்தா கூட இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். இந்த ஒரு வசதி மற்ற எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லயுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க எம்பிபிஎஸ், பிஎல் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல நீங்க பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் நீங்க அந்த படிப்புகளை தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்க அரியர்ஸ் வச்சு படிச்ச மாதிரி தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் நடுவில் பிரேக் எடுக்கிறதுக்கு. ஒருவேளை 20 வயதுக்கு மேல அவங்களுக்கு திருமணம், குழந்தை பேரு அந்த மாதிரி காரணங்கள்னால
பிரேக் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் வந்து +2 முடிச்ச பிறகு அந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் லெவல் படிக்கிறாங்க. அப்பவே அவங்களுக்கு 20 வயசு ஆயிடுது. அடுத்தது ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம், குழந்தை பேர் அந்த மாதிரி காரணங்களால பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் அவங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரேக் எடுத்துட்டு படிக்கலாம். அல்லது நீங்க +2 எப்பயோ படிச்சிருக்கீங்க, இப்ப படிக்க முடியுமான்னு கேள்வி கேட்கறீங்க இல்லையா? நிச்சயமாக நீங்க படிக்க முடியும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்கள் கொடுக்கின்ற திட்டங்கள் படி நீங்க +2ல பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய சந்தேகம் இல்லையா? நீங்க பிரேக் இருக்கலாம், இருந்தாலும் இந்த படிப்புகளை வந்து நீங்க எடுத்து படிக்க முடியும். ஆனா நீங்க கேட்கிற கேள்வியில இன்னொன்னு, அவங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கலாமா அப்படின்றத, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண படிப்பு கிடையாது. இது ஒரு நீங்க டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு சாதாரண பட்ட படிப்பு கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்பை முடித்தவர்கள் என்ன வேலை செய்ய போகிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்க. பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்க போகின்ற பொறுப்பு வந்து அவங்க கையில கொடுக்கப்பட போகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அதற்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் கிட்ட இதற்கான பயிற்சிகளை வந்து நிச்சயமா நீங்க எடுத்துக்கணும். நீங்க வந்து ஒருவேளை தேர்வுக்கு தயார் செய்யும் பொழுது நீங்க சுயமாக படித்து தேர்ச்சி அடைகிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து 1 or 2% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களே சுயமா படிச்சு அவங்க வந்து பாஸ் பண்றாங்க. குறிப்பா நீங்க வந்து அவங்க +2ல மேத்ஸ் படிச்சிருக்காங்க, சயின்ஸ் குரூப் படிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஆசிரியர்களுடைய உதவி தேவை. ஸோ அதுக்காக வந்து முழு நேரமா வந்து இந்த கல்லூரியில தங்கி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு குறிப்பா ஆசிரியர்களுடைய உதவி தேவை. அவங்க யார்கிட்டயாவது ட்ரைனிங் எடுத்துட்டு தான் அந்த படிப்புகளை படிக்கும். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் புவனேஸ்வரி நெய்வேலியிலிருந்து இணைப்பில் இருக்கிறார். புவனேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ நீங்க லைன்ல இருக்கீங்க, உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம். சார், நான் இப்போ வந்து 10th முடிச்சிருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து காமர்ஸ் குரூப் இல்லை. எனக்கு வந்து இப்போ என்ன குரூப் எடுத்தால் சிஏ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்? ஓகே, இப்போ நீங்க 10th முடிச்சிருக்கீங்கன்றதுனால அடுத்ததான் நீங்க சிஏ தான் படிக்க போறன்ற முடிவு எடுத்ததுனால நீங்க +1 +2ல அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர்ஸ் இருக்கிற குரூப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு வந்து பிசினஸ் மேத்ஸா இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்க அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்ன்ற பேப்பர் தான் உங்களுக்கு கோர் பேப்பர்ஸா இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +1 +2ல எந்த குரூப் படிச்சிருக்கீங்கன்றது அவசியம் கிடையாது. இப்ப ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் ஓட ரிசல்ட்ஸ் வரும் பொழுது அதனுடைய ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி குரூப் படிச்சுட்டு இந்த படிப்புகளை படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட இப்ப வந்து அறிவியல் சார்ந்த குரூப்ல வந்து +1 +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ, சிஎம்ஏ படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ் குரூப் படிக்கிற சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அப்ப நீங்க வந்து சயின்ஸ் குரூப்பை தேர்ந்தெடுத்து படிங்க. அதுல எந்த வித தயக்கமும் வேண்டாம். நிச்சயமாக நீங்களும் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். ஆனா நீங்க வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ் குரூப் இருக்கு, நீங்க சிஏ தான் படிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கிற குரூப் எடுத்து படிச்சுக்கலாம். சார், அடுத்ததா பால்ராஜ் கடலூர்ல இருந்து இணைப்பில் இருக்கிறார். பால்ராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? கேட்கலாம் சார். இப்போ வந்து சிஏ படித்து முடிந்த உடனே ஆடிட்டிங் ஆகலாமா அல்லது எக்ஸாம் இதுக்கு எதனா எழுதணுமா சார்? பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதல் மாணவனா பாஸ் பண்ணியிருக்கான். ஆதிதிராவிட ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கு தான் சார் அது என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறேன். ஓகே, முதல்ல உங்களுடைய மகனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல மதிப்பெண் எடுத்து முதல் மாணவராக வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஸோ +2 முடிச்ச மாணவர் வந்து இப்போ சிஏ படிக்கிறார் அப்படின்னா சிஏ படிப்புகள் மொத்தம் 5.5 வருடம் ஆகும். சிஏ படிப்பை முடிச்ச பிறகு அவங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்து நேரடியாக பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்கு செல்வது. அதுக்கு வந்து அவங்க எந்த விதமான தகுதி தேர்வும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்ச பிறகு அவங்களுக்கான அடிஷனல் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா நீங்க வந்து பெரிய நிறுவனங்கள்ல நேரடியாக வேலைக்கு செல்ல முடியும். அந்த நிறுவனங்கள் நடத்துகின்ற இன்டர்வியூஸ் வந்து நீங்க எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். நீங்க நேரடியா வேலைக்கு செல்ல முடியும். ஒருவேளை நீங்க அரசாங்க வேலைக்கு செல்வதாக இருந்தால் அந்த அரசாங்கம் நடத்துகின்ற தகுதி தேர்வுகள், ஒருவேளை வந்து மாநில அரசாங்கம் வந்தா டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள் அல்லது நேர்முக தேர்வுகள் மட்டுமே நடத்தி கூட அரசாங்க வேலைகள்ல சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள் நடத்தி தான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. அப்பதான் நீங்க வந்து தகுதி தேர்வுகள் எழுத வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ மற்றபடி இந்த படிப்பை முடித்தவுடன் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
மணிகண்டன் சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, +2 முடித்தவர்கள் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கும்? டிகிரி முடிச்சவங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கும்? இதை பற்றி சொல்லுங்க சார். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடிச்ச ஒரு மாணவர் வந்து இந்த படிப்புல சேர்றாருன்னா அவருக்கு 5.5 வருட காலம் ஆகும். சிஏ முடிக்கிறதுக்கு ஒரு 5.5 வருஷம் ஆகும். அல்லது சிஎம்ஏ படிக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து 4.5 வருஷம் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள்ல 3 நிலைகள் இருக்கிறது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல். ஸோ இப்போ சிஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 வருட காலம் ஆகும். ஸோ அந்த 2 வருட காலம் முடித்த பிறகு அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு 3 வருஷம் ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும். இந்த ட்ரைனிங் வந்து நம்ம ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மற்ற படிப்புகளில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமே இந்த படிப்பை படிக்கும் போதே முதல்ல வந்து மற்ற படிப்புகள் வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு போவோம். ஆனா இந்த படிப்புகள் பொறுத்தும்போது படிக்கும் போதே இதற்கான பயிற்சிகள் வந்து வழங்கப்படும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த படிப்பை முடித்த ஒருத்தர் அவர் என்ன ஒர்க் பண்றாரோ அதை வந்து இவர் அசிஸ்டண்டா இருந்து அந்த இடத்துல கத்துக்க போறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைச்சிரும். அந்த 3 வருட கால பயிற்சியில 2.5 வருடங்கள் முடித்த பிறகு அவருக்கு வந்து இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் சிஏன்னு எடுத்துட்டீங்கன்னா 5.5 வருட காலத்துல +2 முடித்த ஒரு மாணவர் வந்து இந்த படிப்புக்குள்ள முடிக்க முடியும். சிஎம்ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படிப்புகள்ல ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அதற்கு அடுத்தாற்போல் 15 மாத கால இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். சிஏல நான் 3 வருஷம் சொன்னேன் இல்லையா, அது வந்து சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மாத காலம் கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அவர் எடுக்கணும். ஸோ இங்கேயும் அவர் என்ன பண்ண போறாருன்னா ஏற்கனவே சிஎம்ஏ முடித்த ஒருத்தர் கிட்ட போயிட்டு இதற்கான பயிற்சிகளை எடுக்க போறாரு. அல்லது பெரிய நிறுவனங்கள் இருக்கே, 1 கோடி ரூபாய்க்கு மேல வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள்ல போயிட்டு இதற்கான பயிற்சிகளை அவங்க எடுத்துக்க போறாங்க. அந்த பயிற்சி எடுத்து முடித்த பிறகு ஃபைனலுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 4.5 வருஷம் அவங்களுக்கு ஆகும். இது வந்து +2 முடித்து உடனடியாக சேரும் மாணவர்களுடைய காலம் எவ்வளவு ஆகும்ன்றத. அதே ஒரு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா 17 வயசுல டிகிரி முடிக்கிற ஒரு மாணவர் அடுத்து 3 வருட காலம் டிகிரி படிச்சுட்டு அதற்கப்புறம் இந்த படிப்புகளை வந்து எடுத்து படிக்க போறாங்க. ஸோ அப்போ சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த மாணவர்கள் சிஏ அல்லது சிஎம்ஏ 2 படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த முதல் நிலையான ஃபவுண்டேஷன்ல அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைச்சதுன்னா அப்போ என்ன ஆகும்னா ஒரு 6 மாதத்திற்கு முதல் 1 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு காலம் வந்து குறையும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் அவங்க வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் 5.5 வருஷம் அல்லது சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து டிகிரியில நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷன்ல அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு மாணவர் வந்து +2 17 வயசுல முடிச்சு 3 வருட காலம் டிகிரி படிச்சு அதுக்கப்புறம் சிஏ படிப்புகள் அல்லது சிஎம்ஏ படிப்புகள் முடிப்பதற்கு அவருக்கு வந்து 25 வயது ஆயிரும். ஸோ ஆனா வந்து +2 முடிச்ச மாணவராக இருந்தாருன்னா உடனடியாக சிஏ, சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்கும்போது 22 வயசுக்குள்ளேயே இந்த படிப்புகளை வந்து அவங்க முடிக்க முடியும். ஸோ அதனால என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப +2 முடிச்ச மாணவர்கள் இமீடியட்டா இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கிறது தான் சிறந்தது. மணிகண்டன் சார், சிஏ தொடர்பான பல்வேறு கேள்விகளோடு நிறைய நேயர்கள் அழைப்பில் இருக்காங்க. அந்த வரிசையில் அரியலூர்ல இருந்து சிவபாரதி, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சிவபாரதி, உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல பேசலாம். ஓகேங்க சார். ஹலோ சார். நீங்க லைன்ல இருக்கீங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஓகேங்க சார். சார் கேளுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? பயோமேக்ஸ் எடுத்தவங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் பண்ணலாமா சார்? நிச்சயமா பண்ண முடியும். நம்ம இந்த நிகழ்ச்சி முழுவதுமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். +1 +2ல நீங்க எந்த குரூப் படிச்சிருக்கிறீங்கன்ற கேள்வியே உங்களை கேட்க போறது கிடையாது. நீங்க +2ல பாஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா போதும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 10th மார்க் பேஸ் பண்ணி +1 +2ல சயின்ஸ் குரூப் படிச்சிடுறாங்க. அதன் பின்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு +2ல சயின்ஸ் குரூப் முடிச்ச பிறகு அவர்களுக்கான மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு போய் சேருவதற்கு மிக கடினமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு அச்சம் இருக்கு, அல்லது கல்வி கட்டணங்கள் அதிகமாக இருக்கிறது, அல்லது கல்லூரிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகாமையில இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம், வேற மாநிலங்கள்ல கூட அவங்களுக்கு வந்து இதற்கான சீட் கிடைக்குது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து இப்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கான சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அறிவியல் பாடத்திட்டத்துல +2 படிச்சிருந்தாலும் உங்களால சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் கோர்சஸ் எடுத்து படிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் தேவையே கிடையாது. நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில கூட பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு வருடமும் இந்த எண்ணிக்கை வந்து அதிக அளவுல போயிட்டே இருக்கு. கம்பேர் டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த படிப்புகளை அதிக அளவுல எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
சார் அடுத்ததா திருச்சியிலிருந்து தினேஷ் இணைப்பில் இருக்கிறார். கணேஷ் உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம். சார் நான் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சேன் சார். இப்போ சார் நான் செஞ்சிலேருந்து கணேசன் பேசுகிறேன் சார். உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம் கணேஷ். சார் இப்போ சார் லைன்ல இருக்கீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். இருக்கேன் சார், லைன்ல சார் இருக்கேன். நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். ஓகே. ஹலோ, இப்போ நான் வந்து சிஏ படிக்கிறேன் சார். நம்ம சிஏ போய் சேர போகிறேன். ஓகே சார் சேரும்போது இப்போ எனக்கு அரியர் வந்தால் திருப்பி நான் இது பண்ணினே இருக்கலாம். இப்படி அந்த அஞ்சு வருஷத்துல நான் முடிச்சிக்க முடியுமா சிஏ? ஓகே. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல்கள் தேவைப்படுகிறது. நான் அதை திருப்பியும் சொல்றேன். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 பிரிவா இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த படிப்புகள்ல ஒரு சில தவறான தகவல்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. புரிதல்களும் தவறான புரிதல்களா இருக்கு. என்னன்னா ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியறது இல்ல. ஏன்னா வந்து எல்லா பேப்பர்ஸையும் சேர்த்து எழுத சொல்றாங்க. குறிப்பா 20 பேப்பரையும் நான் திருப்பி எழுதணும்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் முதல் நிலை நீங்க எப்பவுமே 20 பேப்பருக்கான எக்ஸாம் சேர்த்து எழுத போறதே கிடையாது. முதல் நிலைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன், அதுல வந்து 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன்ல மட்டும் நீங்க 4 பேப்பரும் கட்டாயமா தேர்ச்சி பெற வேண்டும். நீங்க அதை பிரிச்சு எழுத முடியாது. ஓகே, ஏன்னா நீங்க ஃபவுண்டேஷன் லெவல்லே உங்களுக்கு இந்த படிப்புகள் ஏற்புடையதா இல்லையான்றதை நீங்களே தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சிறந்த வழி. 4 பேப்பருக்கும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதணும். 4 பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பிளஸ் டூல படிச்ச அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படிப்புகள் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் 4 பேப்பருக்குமான எக்ஸாம்ஸ் எழுதணும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது, அந்த எக்ஸாம்ஸை எழுதலைன்னா அதை அரியர்ஸா கன்சிடர் பண்றது, இல்லைன்னா எழுதின பிறகு ஃபெயில் ஆனாலும் அதை அரியர்ஸா கன்சிடர் பண்றதுன்ற மாதிரியான திட்டங்கள் கிடையாது. இங்க எப்படி வகுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபவுண்டேஷன் முடிச்ச பிறகு இன்டர்மீடியட்ல உங்களுக்கு மொத்தம் 8 பேப்பர்ஸ் இருக்கும். அந்த 8 பேப்பரை வந்து நீங்க மே மாசத்துல எக்ஸாம் எழுதலாம், அல்லது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நவம்பர்லயும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எப்ப கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். எலிஜிபிலிட்டி மேல கிடைச்சிருக்கு, ஆனா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, நான் அடுத்த மேல எழுதணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த சாய்ஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் டிகிரிலயோ இல்ல வந்து மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லயோ உங்களுக்கான தேர்வுகளை வந்து நீங்க சரியான நேரத்துல எழுதல அப்படின்னா அதை அரியர்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் எப்ப தேர்வு எழுதணும் அப்படின்றத வந்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நீங்க அந்த தேர்வுக்கு தயார் செய்த பிறகு இதற்கான தேர்வுகளை வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகே, அப்போ வந்து நீங்க மேல எழுத போறீங்களா, நவம்பர்ல எல்லாம் எழுத போறீங்களா, இல்ல எனக்கு வந்து குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பொருளாதார சிக்கல் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம், நான் வந்து இப்ப இதற்கான தேர்வுகள் எழுத போறது கிடையாது, நான் வந்து தேர்வுகள் வந்து அடுத்த வருடம் தான் எழுத போறேன் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கான தேர்வுகளை வந்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த அரியர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஈவன் வந்து நீங்க இன்டர்மீடியட் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் 8 பேப்பரையும் சேர்த்து எழுத வேண்டிய அவசியமும் கிடையாது. 4 பேப்பரா பிரிச்சு எழுதிக்கலாம். குரூப் 1, குரூப் 2ன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு குரூப் வந்து நீங்க மேல எழுதுறீங்கன்னா அடுத்த குரூப் நீங்க நவம்பர்லயும் எழுதிக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அரியர்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இதுல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா அந்த 4 பேப்பர் எழுதும்போது அதுல ஒரு பேப்பர்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அடுத்த 3 பேப்பர்ல 60% மேல மதிப்பெண்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதிக்க முடியும். ஓகே, இதுவும் ஒரு தவறான கருத்து இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டா திருப்பி அந்த 4 பேப்பரையும் சேர்த்து எழுதணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க மற்ற 3 பேப்பர்கள்ல 60% மேல மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பரை மட்டும் நீங்க வந்து தேர்வுகளுக்கு தயார் செய்து கொள்ள முடியும். சார் இப்போ அடுத்ததா விருதுநகர்ல இருந்து பிரியா இணைப்பில் இருக்கிறார். பிரியா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் பிரியா. சார் என் பையன் வந்து +2. ஓகேம்மா. காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காப்புல. காமர்ஸ்ல மார்க் கம்மி, மற்ற அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் ஹை. ஆனா சிஏ இப்போ எப்படி படிக்க முடியுமா? அம்மா, உங்களுக்கான ஒரு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2ல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்கன்றது அவசியம் கிடையாது. ஸோ மாணவர்கள் வந்து +2 படிப்புல ஏதாவது ஒரு காரணத்தினால குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம். ஓகே, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் +2ல வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் இல்லை அப்படின்னா எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே சேர முடியாது. அவர்கள் ஒரு சாதாரண பட்டப்படிப்பு தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2ல நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு சேர்க்கை கிடையாது. நீங்க வந்து பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும். அதனால +2ல குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கான், அவன் சிஏ படிக்க முடியுமான்ற சந்தேகத்தை எழுப்பாதீங்க.
நிச்சயமா படிக்க முடியும். அவங்களால படிக்க முடியுன்ற ஆர்வம் இருக்கு, அவங்கள நீங்க மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க எந்த காரணத்தினால அவங்க குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்கன்றத ஆராயுங்க. அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கிடைக்காம போயிருக்கா அப்படின்றத பாருங்க. அடுத்ததா சிஏ படிப்புகள்ல அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு தேவையான பயிற்சி கிடைக்கணும்ன்றத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் கிட்ட அவங்க படிக்கிறாங்களா, நல்ல கல்வி நிறுவனத்துல அவங்க படிக்கிறாங்களான்றத பாத்துக்கோங்க. அப்பதான் அவங்க இந்த படிப்புகளை வந்து முடிக்க முடியும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் +2ல குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். எனக்கு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இதுவரை சிஏ சிஎம்ஏ குறித்து பல்வேறு விவரங்களை நீங்க சொன்னீங்க. அடுத்ததா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றியும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருந்து குறிப்பாக ஈரோட்டில் காலேஜ் இருக்குது, சென்னையில் போன்ற நகரங்கள்ல இருந்து வந்து ஈரோட்டில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் எந்த அளவுக்கு இருக்குது, அங்கே என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நாள் முதலேவே இந்த கல்லூரி வந்து ஒரு முழு நேர கல்லூரியாக தான் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி அப்படின்றதுனால இந்த கல்லூரியில சேர்ந்து படிப்பதற்கு பல மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலிருந்து மக்கள் வந்து விருப்பம் காட்டுறாங்க. கடந்த 14 வருடங்களாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஈரோடு மாவட்டம் மட்டுமல்லாமல் மற்ற நகரங்களிலிருந்தும் வந்து தங்கி படிச்சிருக்காங்க. இப்ப மாணவர்கள் வந்து மற்ற நகரங்கள்ல இருந்து வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதற்கான இருப்பிடம், அவர்கள் தங்குவதற்கான இடத்தை வந்து அவர்களே தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில மாணவர்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் வந்து இருப்பிடத்தை அவர்கள் தேடுவது அல்லது அங்க ஏதாவது குறைகள் இருக்கு, அங்க வந்து உணவு மாதிரியான விஷயங்கள்ல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்க படிப்புல வந்து கவனத்தை வந்து குறைச்சிடுவாங்க. நீங்க எடுத்துக்கலாம், மாணவர்கள் வந்து உணவுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கூட அவங்களுடைய கவனம் வந்து திசை திரும்பிடும். இதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மாணவர்களுக்கு வந்து மாணவர் மாணவியர் 2 பேருக்குமே தனித்தனியான ஹாஸ்டல் வசதிகள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான உணவு, காற்றோட்டமான சூழல், மின்சார வசதி, அதுக்கப்புறம் அவங்களுக்கான லாண்ட்ரி வசதி, மருத்துவ வசதிகள் எல்லாமே வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். குறிப்பா இங்க தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாலை நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப காலையில வந்து கல்லூரியில படிக்கிறாங்க, 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் ஆசிரியர்களோட உதவியோட படிக்கிறாங்க. முடிச்ச பிறகு ஈவினிங்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்த பிறகு 6 மணில இருந்து அவங்களுக்கு வந்து ஸ்டடி ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். இது என்ன சார் ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு 10th +2 படிக்கிற பசங்களை வந்து கம்பல்சரியா ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு டியூஷன்ஸ் அல்லது பெற்றோர்களுடைய கண்காணிப்புல படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவுறுத்துவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த படிப்புகள்ல வந்து அவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டுமே கவனம் செலுத்தணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு டியூஷன் மாதிரி தான். அந்த டியூஷனும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் டீச்சர்ஸா இருப்பாங்க. மாலை காலையில கல்லூரியில என்ன படிச்சாங்களோ அதனுடைய ரிவிஷன் வந்து மாலை நேரங்கள்ல நடக்கும். இது வந்து கண்டிப்பா அவங்க படிக்கணும்ன்றத உறுதி செய்வதற்காக தான் அவங்களுக்கு வந்து ஸ்டடி சூப்பர்வைசரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களுக்கான சந்தேகங்கள் படிக்கும்போதே அவங்களுக்கு சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கும் இந்த ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் வந்து உதவிகரமா இருப்பாங்க. ஒவ்வொரு 50 மாணவர்களுக்கும் ஒரு வார்டன், ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர். குறிப்பா வந்து பெண்கள் தங்கி இருக்கிற விடுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா அங்க இருக்கிற வார்டன்ஸ் அண்ட் ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் எல்லாமே லேடிஸா தான் இருப்பாங்க, ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடா இருப்பாங்க. இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே தேவையான அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அவங்க படிக்கிற நேரத்தை, அதாவது நான் சொன்ன மாதிரி 10 முதல் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பதற்காக மட்டுமே செலவு செய்வாங்க. அவங்களுடைய சொந்த வேலைகளுக்கு கூட அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் முக்கியமான காரணம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிக அளவுல இருப்பதற்கு முக்கியமான காரணமே இங்க செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகள். அடுத்ததா ஒரு கேள்வி எழும், என்னன்னா சார் நாங்க வந்து ஈரோடு மாவட்டத்திற்கு அருகாமையில இருக்கிறோம், நாங்களும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நிச்சயமா தேவையில்லை. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 ஹவர்ல டிராவல் பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க தங்கி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து கல்லூரி மூலமாக வாகன போக்குவரத்து வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. குறிப்பா நமது கல்லூரி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடத்திலேயே நீங்க வந்து கல்லூரிக்கு வந்து சேர முடியும். அவ்வளவுதான் தொலைவு இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களுடைய சொந்த வாகனங்கள்லயும் வர முடியும், அல்லது கல்லூரியுடைய வாகனங்களையும் நீங்க பயன்படுத்திட்டு டே ஸ்காலராகவும் இருந்து படிக்க முடியும். நிறைய பேர் விரும்புறது வந்து கல்லூரியில தங்கி படிக்கிறதுக்கு தான். அதுக்கான முக்கியமான காரணமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்களுடைய நேரத்தை வந்து அவங்களுக்கு எப்படி கடத்துறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது.
ஸோ வீணாக அந்த பொழுதை கழிக்காம இருக்கணும் அப்படின்னா இங்க தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மணிகண்டன் சார், இப்போ அடுத்ததா சிஏ போன்ற படிப்புகளை சொல்லி கொடுக்குற பேராசிரியர்கள் எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கல்லூரியோட சாதனைகள் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, தேர்ச்சி விகிதம் பற்றி சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க சார். ஸோ இந்த கல்லூரியில இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ரிசல்ட்ஸ் பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாணவர்கள் கட்டாயமாக கற்று தேர்ந்த தகுதி வாய்ந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆசிரியர்கள் கிட்ட தான் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ என்கிட்ட கேட்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்குமே நான் கொடுக்குற விளக்கம் அதுதான். இந்த படிப்புகள்ல நீங்க தேர்வுக்காக மட்டும் தயார் செய்ய போவது கிடையாது. ஸோ நீங்க தேர்ச்சி பெற்ற பிறகு பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு உங்க கையில கொடுக்க போறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு மருத்துவர் ஒருத்தரோட உயிரை காப்பாத்துறாரோ அந்த மாதிரி தான் கோடிகள்ல முதலீடு செய்த நிறுவனங்களை நீங்க வழிகாட்ட போறீங்க. ஸோ அப்படி வழிகாட்டுற பொறுப்பு உங்க கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கான தகுதியும் உங்க கையில இருக்கணும். ஸோ அந்த தகுதி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கற்று தேர்ந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நீங்க இதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கும் போதுதான் உங்களால நிச்சயமா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த படிப்புகளை படிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். புக்கை மட்டுமே நீங்க படிக்கிறதுன்றது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிஎம்ஏ முடித்த ஒருத்தரை தான் இந்த கல்வி ஆசிரியர்களுடைய குழுவுக்கு தலைவர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய உதவியோடு தான் இந்த பாடங்கள் நடத்தப்படுகின்றது. ஸோ இங்க இருக்கிற அந்த பேராசிரியர்கள் ஏற்கனவே அரசாங்கம் அல்லது தனியார் நிறுவனங்கள்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாற்றங்கள், நிறுவனங்கள் எப்படி கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறாங்க, வரி சட்டங்கள்ல எப்படி பராமரிக்கணும், அல்லது அரசாங்கம் சொல்லுகின்ற வழிமுறைகளை எப்படி கையாளணும், இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பிராக்டிக்கலா இப்ப என்ன இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி அஃபேர்ஸோடு சேர்த்து அவங்களுக்கு பாடங்களா நடத்துற ஆசிரியர்கள் தான் இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்வி நிறுவனங்கள் சிஏ பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது சிஎம்ஏ கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பாடங்களுக்கான தேர்வுகளை நடத்தி ரிசல்ட்ஸ் வெளியிடுறாங்க. அந்த ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 20% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தான் பாஸ் பண்றாங்க. மேக்சிமமே 20% தான் இந்த படிப்புகள்ல தேர்ச்சி பெற்று மாணவர்கள் வெளியில் வருகிறார்கள். ஸோ அதுக்கான காரணம் நிறைய. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க முழு நேரமாக படிக்காம இருக்கலாம், அல்லது அவங்க டைவர்ட் ஆயிருக்கலாம், அல்லது அவங்க நல்ல ஆசிரியர்கள் கிட்ட அதுக்கான பயிற்சிகளை எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த பல்வேறு காரணங்களால அவங்க தேர்ச்சி அடைவது கிடையாது. 20% தான் இதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆனா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் லெவல்ல ஒவ்வொரு வருடமும் 100% மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா இதனுடைய முதல் படியிலேயே மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான கான்பிடன்ஸ் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. அதனாலதான் என்ன பண்றோம், மாணவர்களுக்கான சிறந்த பயிற்சியை கொடுத்து அவங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படின்றத நோக்கத்தோட வச்சுதான் பாடங்கள் நடத்தப்படுகிறது. அடுத்ததா இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 60% மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி அடைகின்றனர். கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜே பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல்ல, ஏன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 நிலைகளுக்கு மட்டும்தான் இங்க 2 வருடங்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இப்ப இன்டர்மீடியட் லெவல் பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும் மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறாங்க. இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கல்வி நிறுவனங்களே கொடுத்திருக்கிற ரிசல்ட்ஸ் 20% தான். ஆனா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமா படித்த மாணவர்கள் 60%க்கும் மேலாக ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி பெறுகின்றனர். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் மாணவர்களின் கேள்விக்கும் பெற்றோர்களின் கேள்விக்கும் என்னுடைய கேள்விக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நேயர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் ஜி மணிகண்டன் நம்முடைய பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இத்துடன் நியூஸ் 7 தமிழின் கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.